Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளியர் ஆயிடும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு டவுட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்னாவே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும், சரியா? அதனால் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்டுக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விடை இருக்குது, சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்திருக்கு. இந்த செகண்ட் அலாட்மெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா, நான் இந்த அலாட்மெண்ட்டோட அப்படியே நிப்பாட்டிக்கலாமா? நான் இந்த காலேஜுக்கு போய் என்னோட சர்டிஃபிகேட்லாம் அதாவது ஏற்கனவே சப்மிட் கொடுத்துருப்பீங்க, சர்டிஃபிகேட்லாம் வந்து டிஎன்ஏவில் கொடுத்துருப்பீங்க, எனக்கு இப்போ வந்துருக்க காலேஜ் தான் வந்து ஃபைனலாக அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. நான் திரும்ப கோயம்புத்தூர் போகணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. அதாவது நல்லா நீங்கள் ஒரு தெரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சொல்லிப்பேன், ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது நல்லபடியாக யோசித்து கொடுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து எப்போ நிற்கும் நமக்கு சொல்லவே முடியாது. அந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் உங்களுக்கு வரிசையாக காலேஜ் வந்து மாறிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஃபைனல் அலாட்மெண்ட் இல்லை ஃபைனல் அலகேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வரும், அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட். இது மாறிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அவசியம் கிடையாது. அதனால் கோயம்புத்தூர் ஒன்ஸ் நீங்கள் போய் சிவி வந்து போய் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நாளையிலேருந்து சிவி நீங்கள் போகிறீங்க, சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாளையிலேருந்து போகிறீங்கல்ல, அதாவது செகண்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆகிருக்க பசங்க வந்து நாளையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க, தயவு செய்து 20,000 எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து 20,000 எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் அங்கே ஃபீஸ் கட்டாமல் நீங்கள் திரும்ப இங்கே வந்து அலைஞ்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயம்புத்தூர் போய் தான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செய்து 20,000 எடுத்துகிட்டு போங்க. சீட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லைடிங் ப்ராசஸ், நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் செகண்ட் ரவுண்டுக்கும் ஸ்லைடிங் ப்ராசஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இருக்குது, செகண்ட் ரவுண்டுக்கும் ஸ்லைடிங் ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே போகாமல் ஆப்சென்ட் ஆகிறாங்க. அப்படி ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போய் நீங்கள் சிவியை கம்ப்ளீட் பண்ணி கூட வந்துடலாம். ஆனால் நிறைய பேர் வராமல் இருக்கனால அந்த சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் போகும். இப்போ ரவுண்ட் 3 இருக்குமா அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. ரவுண்ட் 3 இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது தேவையான சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போது உதாரணத்துக்கு ரவுண்ட் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4005 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 4005 சீட்டுமே ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபேஸ் 2 வந்திருக்காது. அதே மாதிரி தான் இப்போ ஃபேஸ் 2ல் யார் யாருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கோ அவங்க எல்லா பேருமே போய் அங்கே அதாவது சிவி முடிச்சுட்டு சீட்டை வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேஸ் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியா? மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க, சார் என்னை விட கீழே இருக்க கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு ஆனால் எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸ் தான் சீட் அலாட்மெண்ட் ஆகும், சரியா? அப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்காது. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 155க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பார்த்தா காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இந்த வீக்கை தாண்டி அடுத்த வீக் போயிடுச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஃபிஷரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் தனியாக வருமா? எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஓகே தான், ஆனால் அக்ரிகல்ச்சர் தான் நான் வந்து எய்ம் பண்ணல. என்னோட எய்ம் எல்லாமே ஃபிஷரியில் இருக்குது. நான் இப்போ இருக்கிற சீட்டை போய் நான் வந்து கோயம்புத்தூரில் போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஓகே பண்ணணுமா? ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷரிக்கு வந்து தனி அலாட்மெண்ட் வருமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் தான், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். இதுக்கு தெளிவான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அக்ரிக்கு அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா சிவி போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க, சரியா? அதுக்கப்புறம் ஃபிஷரி வந்துச்சு அப்படின்னா மேபி வந்துச்சு அப்படின்னா அதையும் போய் ஓகே பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் இந்த சிவிக்கு போகாமல் விட்டுட்டு ஃபிஷரிக்கும் உங்களை அலாட்மெண்ட் வராமல் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். அதனால தெளிவாக நீங்கள் இருந்துங்க. இப்போ இருக்க சான்ஸை போய் ஓகே பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் கிடச்சுன்னா அதை நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்க. அதனால் மேக்ஸிமம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியா? யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யாரெல்லாம் போடலாம்
அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதாவது நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி NMB அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் 1.5 லட்சம் தான் ஃபீஸ் வாங்குறாங்க. சரியா, அது வந்து சவிதா காலேஜ் கூடயே இருக்குது. NMB சொல்கிறது 2 வருஷம் நம்ம சென்னையில் காலேஜ் இருக்கும், 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் இருக்கும். அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஹார்டிகல்ச்சரும் இருக்குது. ஹார்டிகல்ச்சரும் நம்ம போட்டுக்கலாம். சரியா, 1 லட்ச ரூபா தான் ஃபீஸ் வரும், ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது. சரியா, இந்த மாதிரி அட்மிஷன் ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.